அதிகாரத்திலிருந்து ஒரு வேத பாகத்தை நாம் இந்த நேரத்தில் படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம், Matthew chapter 19 verse number 16 to 25. மத்தேயு 19:16 முதல் 25. இந்த பாகம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனங்கள். வசனத்தை நாம் அனைவருமாக ஏகோபித்து வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைகிறதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்னான். அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கில ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இந்த காலவேளையில் உங்களோடு பேசும்படி ஆவியானவரால் ஏவப்பட்டிருக்கிற தேவ வசனம், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? ஆண்டவர் சபையை குறித்து பேசும்போதும் 7 சபைக்கு ஆவியானவர் செய்தியை கொடுக்கும்போது சொல்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்குது? குறை இருக்கிறது. நாம் தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய தெய்வீக ஆலோசனை எங்களுக்கு இந்த காலை வேளையில் அருளப்படட்டும். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசிக்க கேட்ட இந்த வேத பாகம், 7 சபைக்கு ஆவியானவர் செய்தியை கொடுக்கும்போது சொல்றார், உன்னிடத்தில் என்ன இருக்குது? குறை இருக்கிறது. நாம் தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய தெய்வீக ஆலோசனை எங்களுக்கு இந்த காலை வேளையில் அருளப்படட்டும். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசிக்க கேட்ட இந்த வேத பாகம்
நாம் அடிக்கடி படிக்கிற, தியானிக்கிற, பலமுறை பிரசங்கங்களிலே பயன்படுத்துகிற ஒரு காரியம். இயேசுவானவர் ஊழியம் செய்த காலத்திலே அவர் சந்தித்த மக்களில் வித்தியாசப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒரு வித்தியாசமான மனுஷன் இவன். அவனுடைய அணுகுமுறையும் அவன் ஆண்டவரை தேடி வந்த நோக்கமும் ஒரு நல்ல நிலையில் இருப்பதாக ஆரம்பித்தாலும் அந்த இயேசுவோடு நடந்த அந்த சம்பாஷணையினுடைய முடிவிலே அவன் மிகவும் துக்கத்தோடு போகிறான். இயேசுவினிடத்தில் வந்த எல்லாரும் துக்கத்தோடு வந்து சந்தோஷமாய் போனார்கள். ஆனால் சந்தோஷமாக வந்து துக்கத்தோடு போனவன் ஒருவன் தான். காரணம், இன்றைக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய குறை சுட்டி காட்டப்படும் போது, இயேசுனுடைய ஊழியத்தில் இருந்த பலவிதமான அனுபவ நிலைகளிலே இதுவும் ஒரு விதமான காரியம். இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கூட குறைகளை சுட்டி காட்டினா யாருக்குமே என்ன செய்யறதில்லை, பிடிக்கிறது. இது வந்து பொதுவான ஒரு இயல்பு, மனுஷ இயல்புன்னு சொல்லலாம். யாருமே எந்த நிலையில் குறைகளை சுட்டி காட்டினாலும் அதை மனம் திறந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இன்னைக்கு யாருக்குமே இல்லை. குறிப்பாக சபையிலே போதகர்களாக இருக்கிற எங்களை போன்ற மக்களுக்கு பல தர்ம சங்கடங்களும் பல அசௌகரியங்களும் பல நிலைகளில் பல காலங்களில் பலரால் ஏற்பட்டிருக்கிறது. அது அநேக நேரங்களிலே எங்களுடைய மனதை உளவியல் ரீதியாக பாதித்தாலும் கூட இது தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஒரு நிலைக்கு இயேசுவினுடைய ஊழியம் ஒரு விதிவிலக்கு அல்ல. அவருடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய ஊழியத்திலேயும் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ இந்த சம்பவத்திலே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? அப்போ குறை என்னவென்று கேட்க முற்படுகிற அவனுக்கு ஏன் அவரிடத்தில் வந்து கேட்கிறான் என்று சொன்னால், குறை அவருக்கு நன்கு தெரியும் என்பதை அவன் அறிந்திருந்ததினாலே. வேதத்தில் நாம் படிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருந்தது. நான் என்னதான் அவரிடத்தில் போய் மாய்மாலம் பண்ணாலும் நிச்சயமாக என்னுடைய குறைகள் அவருக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரியும். அவரிடத்தில் நான் ஏமாற்ற முடியாது. அப்போ இவனிடத்தில் ஆண்டவர் நேரடியாக அந்த விஷயத்தை சுட்டி காட்டாமல் வேறு சில விஷயங்கள் அவனிடத்தில் பேசுகிறார். பேசின காரியம் வேறு ஒன்றும் இல்லை, 10 கட்டளைகளிலே சில காரியத்தை எடுத்து சொல்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாய் என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. இப்போ வால்யூம் கொஞ்சம் வைங்க, தொண்டையை பிடிக்குது. அந்த வாலிபன் அதற்கு கொடுத்த பிரதியுத்தரம், இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு நியாயப்பிரமாணத்தின் போதனையின் அடிப்படையில் வளர்க்கப்பட்டவன் இவன், ஒரு யூதன் இவன். யூத மார்க்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அந்த யூத மார்க்கத்தில் தேறினவர்களாக இருக்கணும். அதற்காக தான் அவங்க அந்த பாடசாலைக்கு அந்த பிள்ளைகளை அனுப்பி மோசேயினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கட்டளைகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இது ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலே தந்த விதிகளில் ஒன்று. இது உன் பிள்ளைகளிடத்தில் அதை என்ன செய், கருத்தா என்ன செய், போதித்து உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் இவைகளை குறித்தே என்ன செய்வாயாக, பேசுவாயாக. நம்ம அநேக நேரங்களில் குழந்தைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்குறது எதுக்குன்னா, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்காக. மற்ற எல்லா பிள்ளைகளை விட என் பிள்ளை தப்பு இல்லாமல் சொல்லணும்னு. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களோ தப்பு இல்லாமல் சொல்கிறீங்களோ அது பிரச்சனை இல்லை, சொல்கிற வசனம் வாழ்க்கையில் இருக்கிறதா அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே ஒரு தப்பும் சொல்லாமல் வாழ்க்கையில் வசனத்தை கை கொள்ளாத குழந்தைக்கு கைத்தட்டுறதை விட 10 முறை திக்கி திக்கி சொன்ன குழந்தை வசனத்துக்கு பயந்து நடந்தால் கைத்தட்ட வேண்டியது அந்த குழந்தைக்கு தான்.
அதனால தான் நான் என்றைக்குமே சண்டே ஸ்கூலில் இந்த காம்படிஷனை என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு இது இடமும் கிடையாது. இது எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ட்ரெயின்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நான் இவைகளை சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அப்ப சொல்லும் பொழுது இந்த வாலிபன் மேற்கொண்டு ஒரு காரியம் கேட்கிறான். இன்னும் என்னிடத்தில், ஏதாவது நீர் சில விஷயங்கள் எல்லாம் என்னிடத்தில் சொல்றீர், இதையும் தாண்டி எனக்கே தெரியாமல், நானே இன்னும் அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அதை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ஸோ ஹி கேம் வித் அ குட் ஆட்டிடியூட். ஒரு சரியான அணுகுமுறையோடு தான் வர்றான். ஆனால் ஆண்டவர் குறையை கேட்டது அவன் தான் கேட்டான். அவராக நேராக போய் சொல்லலை. இவன் தான் கேட்கிறான், என்னிடத்தில் என்ன குறை இருக்குது, ஏதாவது தப்பு இருக்குதா சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் சுட்டி காட்டின போது அவன் என்ன பண்ணியிருக்கணும்? சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்போது இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்பார் என்று அவன் கொஞ்சம் கூட என்ன செய்யலை, நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துல அவனுக்கு சொல்கிறாரு, நீ நிறைய ஆஸ்தி வச்சிருக்கிற, அது எல்லாத்தையும் வித்துரு, அப்புறம் அம்புட்டை எதுக்கு கொடுத்துரு, எனக்கு கொடுன்னு சொல்லலை, தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, நீ என்ன செய், பின்பற்றி வா, உனக்கு நீ கொடுத்த பொக்கிஷெல்லாம் எங்கே வந்துடும்? பரலோகத்துக்கு வரும், நீ வா என்ன ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறார். ஆனால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமுடையவனாய் அவன் தேவ சமூகத்தை விட்டு கடந்து போனான். அப்போ ஒரு பூரணத்துவத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு நிலையில் வாழ்வது தான் மெய்யான கிறிஸ்தவ ஜீவியம். இட்ஸ் நாட் லைக் அ ஷாலோ ஃப்ரை, ஒரு மேலோட்டமான ஒரு அரைவேக்காட்டு கிறிஸ்தவர்களாக இல்லை. இப்ராஹிமை குறித்து கூட வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவன் திருப்பி போடப்படாத அப்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி வெந்திருக்கு, பாதி என்ன செய்யலை, வேகலை. அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கை ஒரு பூரணமாக்கப்படாத ஒரு நிலை. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஸ்டாண்டர்ட் நிலை கிறிஸ்துவுக்கு உண்பதாக எப்படி இருக்க வேண்டுமானால் ஒரு பூரணமாக்கப்பட்ட ஒன்றாக அது இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட சபைக்காக வருகிறார்? இன்னைக்கு எல்லாரும் பேசுகிற ஒரு காமன் டயலாக் என்னன்னா, யாருக்கிட்ட தான் குறை இல்லை பிரதர், இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபேக்ட், இது நியாயமான உண்மைதான். ஆனால் குறைகளை நிறைவாக்குகிறதற்கு தேவன் சில விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், அப்போ பவுல அப்போஸ்தலன் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என்னிடத்தில் ஒரு சின்ன பலகீனம் இருக்குது, அது என்ன உயர்த்த முடியாதபடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, குட்டுகிற சாத்தானா என்னோடு இருக்குது, அது என்னோடு ரொம்ப போராடுது ஆண்டவர், இதிலிருந்து கொஞ்சம் ஒரு விடுதலை கிடைச்சா இன்னும் நான் கொஞ்சம் நல்லா ஒரு புஷ் பண்ணி ஓடுவேனே ஆண்டவரே. ஆண்டவர் தந்த ஒரே ஒரு பிரதியுத்தரம், என் கிருபை உனக்கு போதும், அவ்வளோதான். காரணம் அது அது அந்த அந்த நிலையை ஃபில் பண்ணி அதை சரிப்படுத்தி அதனாலே உன்னுடைய ஓட்டம் எந்த விதத்தில் என்ன செய்யாது, தடைபடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் இது மாத்திரம் என்கிட்ட இல்லைன்னா, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு சரியாக இருந்திருந்ததுன்னா, இது ஒன்று மாத்திரம் எனக்கு சரியாக அமைஞ்சிருந்ததுன்னா, இப்படி இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்கறது உண்டு. கர்த்தர் யார் யாருக்கு எதை எதை கொடுத்தா தாங்குவாங்கிறத சரியாய் அறிந்த தெய்வம், சரியாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம கொடுத்துருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை நம்முடைய பரமபிதா சில நேரங்களிலே நம்முடைய மதியினத்தினாலே நம்ம தவறான முடிவுகளுக்குள்ளே போய் நம்ம சில விஷயங்களை வம்புகளாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிக்க வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய கிருபை ஒன்று மாத்திரமே. அப்போ இந்த குறையுள்ள ஒரு ஜீவியம் என்பது அது அப்படியே நம்ம கிட்ட வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமே. ஆனால் இந்த குறை நம்முடைய நித்திய பிரவேசத்துக்கு என்னவா மாறிடுங்க, கேள்விக்குறியாக மாறிவிடும். அப்போ குறைகள் இருக்கிறவங்க எப்படி போக முடியாதோ அதுபோல குறை உள்ளவனும் போக முடியாது. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய நிலையிலே அந்த ஒரு குறை, ஒரு பிரச்சனை, ஒரு தவறான விஷயம், அப்போ கிருபை வந்து எல்லாருக்கும் உண்டு. அப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா,
இந்த கிருபை குறித்து தவறாக போதிக்கிற ஒரு விதமான நூதன உபதேசம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் உங்கள் மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறாரு, ஆண்டவர் உங்கள் மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறாரு, அதனால் நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டாங்க. அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் பூரணராகும்படி என்ன செய்வோமாக, கடந்து போவோமாக. அப்போது குறைகளுள்ள மனிதர்களாகிய நாம் ஏன் நிறைவுள்ள ஆண்டவரிடத்தில் வருகிறோம்? நம்முடைய குறையை நிவர்த்தி செய்கிற ஒருவர் அவர் அவனோடு கூட என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். எல்லா தொழில் நிறுவனங்களிலேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஜினியர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலேயும் ஏற்படக்கூடிய ஒரு பழுதாகவே தொடர்ந்து இருப்பதற்கு அவர்கள் ஒரு கால் என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அப்போது அந்த விஷயத்தை சரிப்படுத்துறதுக்கு முன்னால் யார் வந்து அப்ரூவல் கொடுக்கணும்? சேஃப்டி இன்ஜினியர்ஸ் வரணும். ஒவ்வொரு முறை விமானத்தை பறக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால் விமானி என்னதான் தன்னுடைய சுய பரிசோதனையாக சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்களை செக்லிஸ்ட் வைத்து பார்த்தாலும் கூட அந்த சேஃப்டி இன்ஜினியர்ஸ்ன்னு பார்க்கறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அவங்க வந்து பார்த்து இந்த விமானம் இப்பொழுது புறப்பட்டு பறப்பதற்கு ஒரு சரியான நிலையில் இருக்குதுங்கிறதுக்கான ஒரு கையெழுத்த பேப்பர் ஒர்க் இருக்கும். அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு வரணும். விமானம் என்பது வேறு, நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ் வேறு. நான் 5 போல்ட் இருக்கிற இடத்துல 3 போல்ட்டு தான் இருக்கும். 2 போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியாம்மா, அது கவுந்துச்சினாலும் போச்சு, நின்னாலும் போச்சு. ஆனால் விமானத்துறை என்பது அப்படி அல்ல, அதில் சேஃப்டி மெஷர்ஸ் நிறையா இருக்கும். அப்போ ஃபைனலாக அவங்க கையெழுத்தெல்லாம் போட்டு முடித்தாதான் அங்கே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்காரனே டேக் ஆஃப்க்கு என்ன கொடுப்பாங்க, கிளியரன்ஸ் கொடுப்பான். அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன பழுது, ஒரு சிறு காரியம் அப்படின்னு இருந்தாலும் கூட சில விமானிகள் வந்து சரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறான், அடுத்த ஏர்போர்ட்டில் பார்த்துக்கிறேன்னுவான். சில விமானியெல்லாம் அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், சரி பண்ணாமல் எடுக்க மாட்டேன்ட்டுருவான். ஏன்னா என்னை நம்பி உள்ள 300 பேசஞ்சர் உட்காந்துருக்கிறான். அவன் உயிரும் காப்பாற்றப்படணும், என் உயிரும் காப்பாற்றப்படணும். அப்போ ஒரு சிறு குறை, ஒரு சிறு பழுது, உலகத்தினுடைய விமானத்துறையினுடைய மிகப்பெரிய பிரமிப்பாக இருந்த கன்கார்ட் என்கிற ஒரு விமானம் லண்டன் மாநகரத்திலிருந்து நியூயார்க்குக்கு 6 மணி நேரத்தில் பறக்கக்கூடிய மிக துரிதமான ஒரு விமானம். இது 2 உலகத்தில் பிரபல்யமான விமான நிறுவனங்களாகிய ஏர் ஃப்ரான்ஸும் பிரிட்டிஷ் ஏர்வேஸும் இயக்கி கொண்டிருந்தது. இதை 1970 அறிமுகப்படுத்தினது. கடந்த 2000வது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஓடிட்டு தான் இருந்தது. ஒரு சின்ன ஒரு பழுது ஏற்பட்டதில் என்ன நடந்ததுன்னா, ஒரு விமானம் தீப்பிடிச்சி இறந்தவொடனே எல்லா விமானத்தையும் கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்து அது ஓடவே இல்லை. கடைசியில் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா என்ன, ஓடு பாதையில் ஒரு சின்ன இரும்பு துண்டு இருந்துருக்குது. இவ்வளோ நீளம் தான் இருக்குது, ஒரு பென்சில் அளவு தான் இருக்குது. அது ஓடும்போது என்ன ஆகிருக்குதுன்னா, அது டயர்லேருந்து அடித்து எகிரி அது அந்த ரெக்கையில் அடிக்கும்போது, ரெக்கைக்குள்ளே தான் பெட்ரோல் டேங்க் இருக்குது. அது அடித்த வேகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பெட்ரோல் டேங்க்கு கிழிச்சிட்டு உள்ளே போய் உள்ளே அந்த ஃபோர்ஸில் தீப்பொறிப்பட்டு பர்ன் ஆயிடுச்சு. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஓடு பாதையும் வரை செக் பண்ணுவாங்க. ஒரு சில மணி நேரங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஓடு பாதையை செக் பண்ணுறதுக்குன்னே ஒரு வண்டி வேகமாக போடும், சிவப்பு லைட் போட்டு அந்த டைம் எந்த விமானமும் எடுக்கவும் மாட்டாங்க, எந்த விமானம் என்ன செய்யாது, இறங்காது. அப்படி இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் மேலே சுற்ற விட்டுருவான். அவன் 2 தரம் 3 தரம் அந்த ரோடில் அந்த வண்டியை ஓட்டி ஏதாவது இரும்பு துகள்கள் நட்டு போல்ட் ஏதாவது விழுந்திருந்ததுன்னா, ஏன்னா அது டயரில் குத்தி கூட பஞ்சர் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். அப்போ இவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்தும் கூட சில நேரங்களில் ஒரு சிறு, அதாவது சில விபத்துகளுக்கு பின்னால் இருக்கிற காரண காரியத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒரு சின்ன நட்டு போச்சு, ஒரு சின்ன போல்ட்டு போச்சு, இது போச்சு. அப்போ என்ன ஆகுது, பொருளும் நஷ்டம், உயிரும் நஷ்டம், மொத்தத்துக்கும் நஷ்டம். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜீவியம் அப்போ ஒரு சாதாரண ஒரு இயந்திரத்தினுடைய மீது இருக்கிற ஒரு சிறு பாகத்தின் பழுதானது இத்தனை பெரிய சேதத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாக்குமே. ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற சிறு சிறு குறைகள் அது நம்முடைய நித்திய பிரவேசத்தை அது கேள்விக்குறியாக்கக்கூடாது. அப்போது சில வாரங்களுக்கு முன்பதாக நான் உங்களோடு பேசின ஒரு செய்தியில் தேவனை ரொம்ப கவரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சபையில் தேவனுடைய பார்வையை ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்றதை பற்றி ஒரு செய்தி கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, நாம் செய்யக்கூடிய கிரியைகள் ஒன்று தான். நம்முடைய கட்டடத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார்,
நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, என்ன வசதியாக இருக்குது, ஏசி போட்டிருக்கா, ஏசி போடல, அதை பற்றிலாம் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. இந்த சபையில் இருக்கிற மக்கள் கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறார்கள் என்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியது. கொர்நேலியு ஒரு சாதாரண மனுஷன், ஒரு புறஜாதியான், இத்தாலியா பட்டணத்தில் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தவன். அவன் ஒன்றும் பெரிய ரொம்ப ஆழமான டீப் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்ததாலாம் அதுக்கான ஒன்றும் எவிடன்ஸ்லாம் இல்லை, அவனுக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அவன் புறஜாதியாக இருந்ததுனால அவனுக்கு இதை பற்றியும் தெரியாது, ரொம்ப நியாயப்பிரமாணத்தை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த காலத்திற்கு பின்பாக தான் புதிய ஏற்பாட்டின் சபை தோன்றி இருக்கிற காலம். அவன் இன்னும் அப்போஸ்தலர்களையும் சந்தித்து சுவிசேஷத்தை பெறலை, இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் நடுவில் இருக்கிற ஒரு மனுஷன். அப்போ அவனுக்கு கிடைத்த சொற்ப அறிவாகிய விஷயத்தை கொண்டு தேவனுக்கு முன்னாலாக எந்த அளவுக்கு அவன் சரியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய தூதன் அவனை தேடி வந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் ஒன்றும் இல்லை, அவனுடைய கிரியைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசான்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லைனாலும் வேதம் என்ன சொல்லுது? அவன் அநேக தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ரெண்டே விஷயம்தான் செஞ்சான். அந்த சிறு கிரியை தேவனுடைய இருதயத்தை தொட்டுருச்சு. அன்னைக்கு ஆண்டவர் ஆலயத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். நிறைய பேர் வந்து காணிக்கை போடுறாங்க. யாருடைய காணிக்கையில் கர்த்தருடைய கவனம் இருந்தது? அந்த விதவை போட்ட 2 காசு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, விதவை என்பதனாலே கர்த்தருடைய கவனம் போச்சா, இல்லை 2 காசுனால கர்த்தருடைய கவனம் போச்சா? 2 நாளையும் போல. அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அவ தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அதுதான் ஆண்டவருடைய கவனத்தை தொட்டுச்சு. அப்போ ஆண்டவரே நான் ஏழை, ஆண்டவரே விதவை, அந்த சிம்பத்தி எல்லாம் ஆண்டவர்கிட்ட கிரியேட்டே பண்ண முடியாது. நீ விதவை, நீ ஏழைங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். சில பேர் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் பேசிப்பாங்க. ஆண்டவர் என்னிடத்தில் மற்ற ஐஸ்வர்யவான்களிடத்தில் இருப்பது போல என்னிடத்தில் வசதி இல்லை ஆண்டவர். இப்படிலாம் கம்பேரிசன்லாம் பேசக்கூடாது. உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தானா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன செய்யும் தாருன்னு கேட்குறது தான் உண்மையான அப்ரோச். ஸோ உங்ககிட்ட என்ன பெருசாக இருக்குதுங்கிறத வச்சு ஆண்டவரை கவரவும் முடியாது. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி செல்ஃப் சிம்பத்தின்னு சுய பச்சோதாபம்னு வாங்க தமிழில். அதை வச்சு ஆண்டவரை வந்து ரொம்ப அப்படி இலக்கமாலாம் பேசலாம் முடியாது. அவர் யாராக இருந்தாலும் மேட்ரை கரெக்டாக பார்க்குற தெய்வம். அப்போது பாருங்கள், அதே வேளையில் சிலர் இந்த 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 ஊமையை வைத்து கொண்டு வேறு மாதிரிலாம் வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஆண்டவர் பணக்காரர்களை வெறுக்கிறார், ஐஸ்வர்யவான்களை வெறுக்கிறார். ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் அது. பரலோகத்தில் பிரதானமாக இருக்க போகிறவங்க 3 பேர்: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. பில்கேட்ஸ் எல்லாம் சுச்சிப்பி, அவன் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. காரணம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகும்போது இந்த பூமியில் உள்ள குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு பரிபூரணமாக்கப்பட்டு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவோம். அங்கே எல்லாருமே நம்ம ஐஸ்வர்யவான்களாக தான் இருப்போம். ஆமென். ஆக இந்த ஏழை விதவை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி அட்ராக்ஷனுக்குள்ளே போயெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமே பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய கிரியைகளை தேவன் என்ன செய்கிறவர்? பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போது அந்த விதவை போட்ட தொகையோ அல்லது அவள் விதவை என்கிற நிலையில் இருக்கிறாள் என்பதோ அல்ல. இவை இரண்டுக்கும் நடுவிலே அவள் தன்னுடைய பரிபூரணத்தை முழுவதும் என்ன செய்தா? அதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யுமா? இவை மற்றவர்கள் எல்லாரை விட அதிகமாக போட்டான். அப்போது நாம் என்றைக்குமே அதிகம் என்பதை எதை வைத்து பார்க்குறோன்னா, கம்பேரிசனை வச்சு. இவர் 10 ரூபா போட்டார், இவர் 100 ரூபா போட்டார், இவர் 1000 ரூபா போட்டார். கம்பேரிசன் பண்ணி பார்க்குறோம். இல்லை யார் நிறையா போட்டா? 1000 ரூபா போட்டவர் தான் நிறையா போட்டார். ஆனால் அவர் 1 லட்ச ரூபாயை வீட்டில் வச்சுட்டு 99,000 வீட்டில் வச்சுட்டு 1000 ரூபா போட்டு போயிருக்கிறாரு. 100 ரூபா போட்டவர் 10,000 ரூபா வச்சுட்டு 9,900 ரூபாயை வீட்டில் வச்சுட்டு 100 ரூபாய் போட்டு போகிறாரு. ஒருத்தர் வெறும் 10 ரூபா தான் அவருக்கு மொத்தம். டீ குடிக்கவும் அதுதான், பஸ்ஸுக்கு போகவும் அதுதான், வீட்டுக்கு மிளகு சீரம் வாங்கும் அதுதான், மொத்த காசு அதுதான், மொத்தத்தையும் போட்டு போகிறாரு.
அப்போ ஆண்டவர் தொகையை வைத்து மதிப்பீடு செய்கிறவர் அல்ல. நம்மிடத்தில் எவை இருக்கிறது, எவற்றெல்லாம் நம்ம முழுசாக கொடுக்குறோங்கிறத வச்சு தான். இப்போ இந்த உதாரணங்களை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய கவனம் இந்த மாதிரி நற்கிரியைகளை பார்த்து தேவன் காரியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பாராட்டுகிற தேவன். அப்போ குறை என்கிற ஒரு விஷயத்தை தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, ரெண்டு நிலைகளில் பார்க்கிறாரு. தேவன் விரும்பாததை செய்வது அது ஒரு விதமான குறை. அதாவது ஆண்டவர் சபைக்கு சொல்லும்போது உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த ஒரு குறை இருக்கிறது அப்படிங்கிறத இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ஐ ஹவ் ஃபவுண்ட் அ மிஸ்டேக் அப்படின்லாம் சொல்லலை. ஐ எம் அகெயின்ஸ்ட் இன் ஒன் திங்ன்றார். அகெயின்ஸ்ட்னா என்ன? அதுக்கு நான் எப்படி இருக்கிறேன், எதிர்பார்க்கிறேன்றார். அப்போ தேவன் விரும்பாததை செய்கிற ஒரு நிலை, அது ஒரு விதமான குறை. இன்னொன்று தேவன் விரும்புவதை செய்யாமல் இருக்கிறோம் பாருங்க, அதுவும் என்னதுதான் குறை. ஸோ வாட் இஸ் அகெயின்ஸ்ட், வாட் இஸ் லேக்கிங். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல இருந்த பிரச்சனை என்னன்னா, சம்திங் வாஸ் லேக்கிங். அவன் எதுவும் தப்பாக செய்யலை, செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணாமல் இருந்தான், செய்யாமல் இருந்தான். அப்போது குற்றத்தில், குறையில் ரெண்டு நிலைகள் உண்டு. செய் என்று சொன்னதை செய்யாமல் இருத்தலும், செய்யாதே என்று சொன்னதை செய்வதும், the do's and the don'ts. அப்போ ஆண்டவர் சபையினிடத்தில் வர்றார். இப்போ நமக்கு அடுத்தவங்க குறைய பேசியே நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஒப்பேத்திட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவன் தன்னைத்தானே சோதித்து பார்க்க கடவன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். நம்ம சரியா இருக்கோமா? நம்மகிட்ட என்ன இருக்குது? அப்போ வேதத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை முழுவதும் சோதித்து பார்த்தும் என்னிடத்தில் என்ன செய்யலை, நீர் ஒன்றையும் காணவில்லை. அப்போ அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களை உய்த்து என்ன செய்தாங்க, ஆராய்ந்து பார்த்தா. வேதத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிற, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை எதில் நடத்தும் ஆண்டவரே, நித்தியமான வழியிலே என்னை நடத்தும். இப்போ இந்த சம்பவத்தை வைத்து ஆண்டவர் 7 சபைகளை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற கோணத்துக்குள்ள தான் நான் இன்னைக்கு உங்களை இந்த செய்தியில் நான் கொண்டு போக விரும்புகிறேன். வாசிப்போம். எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் தான் நம்ம வாசிக்க போகிற வசனங்கள் எல்லாம் இருக்குது. முதலாவது நான் வெளிப்படுத்தல் 2:2 நாம் வாசிப்போம். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு எபேசு சபைக்கு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது. அதாவது எபேசு சபை தேவனுடைய பாராட்டுதலுக்கான ஒரு உச்ச நிலைமையில் இருந்தது. The church was in the pinnacle of the God's appreciation. தேவனுடைய பாராட்டுதலினுடைய உச்சத்தில் இருக்குது. இவ்வளோ விஷயம் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட பொறுமை இருக்குது, தப்பான விஷயத்தை அடையாளம் காண்ற எல்லாம் நல்ல 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 விஷயம் இருக்குது சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, ஆனாலும், the but is a very dangerous word. இந்த டாக்டருக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பேனா வச்சுக்கிட்டு இப்படின்னுவார், இதுக்குள்ளே இவனுக்கு பிபி புருன்னு ஏறும். என்ன ஆக போதோ, என்ன குண்டை தூக்கி போட போகிறாரோ, அப்படியே அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எடுப்பான், துடைப்பான், என்னென்னமோ பண்ணுவான். டக்குன்னு என்ன பண்ணுவார், எல்லாம் நல்லா இருக்குதுங்க ஆனால் என்னான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹார்ட் ரேட்டு பட்ட 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 பட்டன்னு ஏறிடும். ஏறுதா ஏறலையா? நம்ம ஆளுங்களுக்கு சும்மா சாதாரணமாக பிபி பார்த்தாலே
ஒரு 15 கவுண்ட் கூட்ட காட்டுது. என்னன்னா இல்லாதவனுக்கு கூட இருக்குமோ. ஆனாலும் அப்படின்னாருன்னா இது நம்ம நின்று கவனிக்க வேண்டிய நேரம் இது. அப்போ எபேசு சபையில் இடத்துல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அவங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார், பிரயாசங்களை அறிந்திருக்கிறார், பொறுமை அறிந்திருக்கிறார், பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை எல்லாம், அதாவது அந்த டிசைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் பொறுமையாக இருக்கிற ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் எப்படி பிரயாசப்படுறாங்களா? இளைப்படையாமல் பிரயாசப்படுறாங்க. இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது. ஆனாலும் ஒரு புள்ளி வைக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறைகள் அல்ல, குறை. சிங்குலரில் தான் பேசுறாரு. ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. சரி, அந்த ஒரு விஷயத்தை சொன்னவர் எப்படி சொல்லியிருக்கலாம்? இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குதுப்பா, ரியலி அப்ரிஷியேட், இது ஒன்றை மாத்திரம் நீ சரி பண்ணிவிடு, ஓகே ஆல்ரைட் அப்படின்னு சொன்னாரா? அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறார். அந்த ஒன்றுக்காக ஹீஸ் ப்ரொனவுன்சிங் எ ஜட்ஜ்மெண்ட். என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு? நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. உங்ககிட்ட அன்பு நல்லா ஆப்ரேட் ஆச்சு. என்ன அன்பு? மனுஷர் காட்டுகிற அன்பு அல்ல, தேவ அன்பு, நிபந்தனையற்ற அந்த அன்பு உங்கள்கிட்ட செயல்பட்டது. அற்புதங்களும் அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்களும் கிரியைகளும் பிரயாசங்களும் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு எது இருந்தது? அன்பு இருந்தது. ஆனால் என்ன ஆகிப்போச்சு? இப்போது அந்த ஏரியாவில் நீ கொஞ்சம் கீழே இறங்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து இப்போ என்ன செய்ய சொல்கிறாரு? அப்போது என்ன சொல்ல வராரு? இவ்வளவு நாள் அந்த அன்பிலே சரியாக இருந்த நான் இப்போ எப்படி அந்த அன்பை விட்டு என்னால் வெளியே போக முடிஞ்சுது? என்ன நடந்தது? இதற்கான காரணம் என்ன என்கிறதை ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு? சோதித்தறிய சொல்கிறாரு. சோதித்தறிந்து சொல்கிறாரு, நீ மனம் திரும்பி மாதியில் செய்த கிரியையை. அப்போ என்ன அர்த்தம்? அன்பை விட்டாய்னா என்ன அர்த்தம்? அன்புங்கிறது வெறும் வாய் பேச்சு இல்லை. ஐ லவ் யூ பிரதர். இந்த கோயில் முடிஞ்சவொன்னு இந்த ஸ்தோத்திரம் போடுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க உசு உசுன்ட்டு போயிடுவான். அது எதுவுமே எங்கேருந்து வராது. ஸ்தோத்திரம் சொல்லணும்னா ஏதாவது கோச்சிக்குவாங்க. வெளிநாட்டில் யாருமே பிரைஸ் லார்ட் சொல்கிறது எல்லாம் குட் மார்னிங் தான் சொல்லுவான். இங்கே ஒருத்தர் தான் பிரைஸ் லார்ட் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பிரைஸ் த லார்டு யாருக்கு தான் சொல்லணும்? லார்டுக்கெல்லாம் சொல்லணும். லாடை வச்சு நீங்கள் எதுக்கு என்கிட்ட வந்து பிரைஸ் த லார்டுங்கிறீங்க? ஓகே, எப்படியோ நம்ம பழக்கத்தில் வந்துடுச்சு. ஆனால் இந்த எபேசு சபையில் காணப்படுகிற குறை, ஆதியிலே அன்பை விட்டா என்கிறதை ஆண்டவர் என்ன ஆங்கிளில் பார்க்குறாருன்னா, அந்த அன்பை அடிப்படையாக வைத்து செய்து கொண்டு வந்த சில விஷயங்களை விட்டுட்டாங்க. அப்போ அந்த அன்பினால் வெளிப்பாடாக செய்யப்பட்ட கிரியையில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் நன்மை பெற்றிருக்கிறார்கள், அநேகர் அதனாலே தொடப்பட்டிருக்கிறார்கள், அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிருக்கிறது, திருத்தங்கள் உண்டாகிருக்குது. இப்போ அந்த கிரியைகள் எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறத மாத்திரம் நினைக்காதப்பா, இப்போ எதை விட்டேங்கிறத முதல்ல நினை. அதை நீ அந்த காரியத்தை ரியலைஸ் பண்ணு. அந்த காரியத்தில் நீ மனம் திரும்பு. அந்த காரியத்தை நீ மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பி? செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லாவிட்டால் அப்போது இந்த வார்த்தைகளை எல்லாம், இந்த மனம் திரும்புதலின் செய்தியை, குற்றத்தை உணர்த்துவிக்கிற அந்த உணர்த்துவிப்பின் செய்தியை ஒரு பாவிக்கு ஆண்டவர் பேசலை. நம்ம தெருவில் நின்று பேசுகிறோம், பாவிகளே மனம் திரும்புங்கள், இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அதே தான் உனக்கும். ஆவியை பெற்றேன்னு சொல்லி குதிக்கிறல்ல, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீயும் மனம் திரும்பாவிட்டால் என்ன பண்ணுவேன்? விளக்கு தண்டை நான் உன்னிடத்திலிருந்து, அதாவது தேவனுடைய பிரசன்னம் நம்மளை விட்டு போகுது. அப்போ தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்தால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? அப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்கு தூரமாகிற ஒரு நிலை. ஐ வில் கெட் அவே ஃப்ரம் தட். அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நீ மனம் திரும்பாத பட்சத்தில், அப்போ ஒரு சிறு விஷயமாகிய குறையையும் நாம் இது ஏதோ ஒரு சின்ன பலகீனம் அல்லது ஒரு சின்ன காரியம் என்று சொல்லி
அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போமே ஆனால் ஒரு நேரம் வரும்பொழுது தேவன் கை வைக்கிற புள்ளி அது ஒன்றாக தான் இருக்கும். அப்போ சபையை தேவன் பார்க்கும்போது எவ்வளவு நுட்பமாக பார்க்குறாரு. His approach was so meticulous. Meticulous என்ன, ரொம்ப நுட்பமாகவும் ரொம்ப துல்லியமாகவும் பார்க்கறது. இந்த கணக்கில் இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் டேலி ஆகிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 25 பைசாவில் உதச்சிக்கிட்டே இருக்கும். 25 பைசா டேலி ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க? கணக்கு பார்க்குற அக்கௌண்ட்டே வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இருக்க 25 காசை கல்லால் போட்டு கணக்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க. பிரிசியா கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. 25 காசு போட்டுருவாங்கங்க. 25,000 டேலி ஆகலன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்டேட் பேங்க்கில் ஒரு தரம் 5,000 ரூபா எடுக்க போனதுக்கு அந்த கேஷியர் வந்து தெரியாமல் 10,000 ரூபாய் கொடுத்துட்ருக்குறாரு. இது எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து பத்திரமா பீரோவில் வச்சுட்டாரு. சாயங்காலம் உட்காந்து கணக்கு பார்க்கும்போது 5,000 ரூபா டேலி ஆக மாட்டேங்குது, எங்கேயோ உதைக்குது. நான் சொல்கிறது 1990களில் நடந்த சம்பவம். அப்போ 5,000 ரூபா கொஞ்சம் பெரிய துட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டார். சார் காலைல கேஷ் கொடுத்தேன் சார், இதில் ஏதாவது எக்ஸஸாக இருக்காது, இருங்க நான் கொடுத்ததை நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் பேங்க்கில் கூட எண்ணலை அப்படின்னார். அப்புறம் போய் பார்த்தா 10,000 ரூபா இருந்தது. சார் நான் 5,000 ரூபா தான் விட்ராயில் எடுத்தேன், ஏன் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த மனுஷன் சந்தோஷமாக கும்பிடு போட்டு போனார். ஏற்படுறது உண்டு. அப்போது சின்ன குறைகள் அட்ஜஸ்ட் பண்ணப்படுகிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலை கிடையாது. அது எங்கே போச்சு, எங்கே இருக்குது, திருத்திக் கொள்வோம். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயானவள் வைத்திருந்ததில் ஒரு வெள்ளிக்காசு என்ன செய்தது, காணாமல் போனது. இத்தனை இருக்குதே, அது காணாமல் ஒன்று தானே போச்சு அப்படி இல்லை, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் அதை கண்டுபிடித்து எடுக்கிறார். பிரண்ணாம் இதை குறித்து தன்னுடைய செய்தியில் சொல்லும்போது அழகாக சொல்லுவா, ஒரு பெண்ணுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுறது தான் அதில் அவளுடைய ஏதோ நெற்றி பட்டம் போல் அதில் ஒரு அலங்காரமாக இருக்குமா, அதில் வந்து அந்த வெள்ளிக்காசுகள் தொங்கிட்டு இருக்கும். அதில் ஒன்று மிஸ் ஆனாலும் வந்து அது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமான ஒரு சின்னமாக அது. அதனால் அதை என்ன பண்ணணுமா, அவள் கடைசி எப்படியாகிலும் தேடி என்ன செய்து ஆகணும், கண்டுபிடிச்சு ஆகணும். ஆக நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் இருக்கிற ஒரு குறையை கூட நாம் இன்னைக்கு விட்டுறக்கூடாதுங்க. அதை இன்னைக்கு தேவ சமூகத்தில் சரிப்படுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளே இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். அப்போது எபேசு சபையில் இவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் பாராட்டி, அதாவது நீ நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளெல்லாம் வெறுக்கிறாயின்லாம் வேற சொல்கிறாரு. இவ்வளவு அப்ரிசியேஷன் மத்தியிலேயும் ஒரு சின்ன குறை ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஒரு சின்ன குறையை நீ சரி பண்ணிடு. அடுத்து சிமர்னா சபையினிடத்தில் போகும்போது ஆண்டவர் முழுவதுமாக அதற்கு தம்முடைய பாராட்டுகளை ஆண்டவர் தெரிவிக்கிறார். பெர்கமு சபையினிடத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், உன் கிரியை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதை என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆனாலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு என்ன உண்டு, குறை உண்டு. என்ன குறை? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலாயாமினுடைய போதனத்தை கைக்கொள்ளுகிறவர்களிடத்திலே உண்டு, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளை கைக்கொள்ளுகிறவர்களிடத்தில் உண்டு. அப்போது நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் குறைனா எதே தெரியுமா, வெறுமனே பார்க்குறோம், வெறுமனே இந்த பொய் சொல்கிறது, திருடுறது, ஏதாவது இந்த மாம்சத்துக்கான கிரியைகளில் சில விஷயங்களை செய்கிறோம் இல்லையா, திடீர்னு வாய் பதறி கட்ட வார்த்தையை சொல்லிடுறோம். என்னத்தையா பண்ணிவிட்டு கடைசியில் ஆண்டவரே இந்த குறையெல்லாம் மன்னியும். இது மாத்திரம் குறையல்ல, தேவனுடைய உபதேசத்துக்கு எதிர்மறையான காரியங்களை நோக்கி கடந்து போவதும் அதை பின்பற்றுவதும் அதன்படி நடக்கிறதற்கான நிலையில் நம்ம கடந்து போகிறதுமே என்னதுதான் இருக்குதுங்க, குறையாக தான் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, மிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை எபேசு சபை விசுவாசிகளாலே வெறுக்கப்பட்டது. ஆனால் பெர்கமு சபை விசுவாசிகள் அதை என்ன செய்தாங்க,
ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இதை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சபையை பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தேவனுடைய உபதேசத்துக்கும் காரியங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கிறதோ அவை எல்லாம் தேவனுடைய பார்வையில் வெறுக்கப்படுகிற காரியங்கள். அவை எல்லாம் உணர்த்துவிக்கப்பட வேண்டும். அவைகளை விட்டு ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவைகளிலிருந்து ஜனங்கள் இன்னைக்கு மாற வேண்டும். அப்போ இன்னைக்கு தெய்வீகத்தையே சபையை விட்டு என்ன செஞ்சிட்டான் பிசாசு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தூக்கிட்டு வெளியில போயிட்டான். அன்னைக்கு ஒரு அடக்க ஆராதனையில் ஒருத்தர் வந்து ஜோம் பண்ணார், கடவுளே கடவுளேங்கிறார். எந்த கடவுளை கூப்பிட்றான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு அது அந்த கடவுளே கடவுளேங்கிறது கூட புத்தகத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க. மெட்ராஸில் தான் வரும், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து. அதை வாங்கிட்டு உட்காந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு ஆசை, கொஞ்ச நேரம் முன்னாடி போய் பக்கத்தில் ஏசு கடவுளே ஏசு கடவுளேன்னு பக்கத்துலேயே சொல்லியிருப்பேன். அப்போது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்கள், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான போதனைகள், இவைகள் கூட தேவனுடைய சமூகத்தில் என்னவா இருக்குதுங்க, குறையா இருக்குது. அதாவது நீங்கள் தேவனுடைய போதனையில் சரியா இருக்கிறீர்கள் என்பது நீங்க அந்த போதனையை கொடுக்கிற சபைக்கு போறதுனால அல்ல. நான் திருப்பி சொல்றேன், லெட் மீ ரிப்பீட் தோஸ் வேர்ட்ஸ். நீங்கள் தேவனுடைய போதனையில் சரியா இருக்கிறீர்கள் என்பது தேவனுடைய போதனையை சரியாய் கொடுக்கிற ஒரு மந்தைக்கு, ஒரு ஐக்கியத்துக்கு போகிறதுனால் அல்ல. நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. அப்போ இன்னைக்கு தேவனுடைய உபதேசத்திற்கு மாறான விஷயங்கள். அப்போ உபதேசம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? இயேசுவானவருடைய கட்டளை என்ன? போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், என் நாமத்தினால் அவர்களுக்கு என்ன கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுங்கள். அதோட நிறுத்திடல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கள் சொன்னாரு. கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். So the doctrine is not just to hear but to keep in our life. நாம் கேட்பதற்காக மாத்திரம் உபதேசம் அல்லங்க. உபதேசம் என்பது கை கொள்ளுவதற்காக. இது உபதேசிக்கிறவனுக்கும் பொருந்தும். இது உங்களுக்கு குறைகளை திருத்துவதற்காக மாத்திரமல்ல. செய்தி முதல்ல எடுக்கும் போதே முதல்ல வார்த்தை யாருக்கு உண்டாகுது? யாருக்கு உண்டாகுது? இப்போ நான் பேசுனதுனால தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு நேற்றே வந்துச்சு. நேற்று 5 மணிலேருந்து உட்காந்து இந்த வசனத்தை ஆராய்ஞ்சு எடுத்தேன். அப்போது இந்த வார்த்தை முதலாவது உங்களுக்கும் உங்களோடு கூட இந்த காலையிலிருந்து தான் இடைப்படுது. ஆனால் இந்த வசனம் முதலாவது இடைப்பட்டது யாரோட? என்னோட. அப்போது இந்த வசனம் யாரோ ஒரு மனிதருக்கு, கேட்கிறவர்களுடைய செவிகளுக்கு சுட்டி காட்டுகிறது மாத்திரமல்ல, வசனத்தை பிரசங்கிக்கிற தூதனுக்கும் அந்த வார்த்தை பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஸோ இது உங்களுக்கும் தேவை, பிரசங்கிக்கிற எனக்கும் தேவை. திருத்தங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவை, திருத்தங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவை. தேவனுடைய சபைக்கு முழுமைக்கும் தேவனுடைய வார்த்தை உண்டு. அடுத்ததாக ஆண்டவர் 4வதாக தியத்திரா சபை குறித்து சொல்லும்போது சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், பொறுமை அறிந்திருக்கிறேன், நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். பரவாயில்லையா, நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறை இருக்குது. என்ன குறை? இசபேல் என்னும் ஸ்திரீயானவள் தன் ஊழியக்காரருக்கு வேசித்தனம் பண்ண விக்கிரங்களை படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாய்? இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் நான் அவளுக்கு என்ன கொடுத்தேன்? தவணை கொடுத்தேன். அவளோ தன் வேசி மார்க்கத்தை விட்டு என்ன செய்யல? மனம் திரும்பல. அப்போ வேசித்தனங்கிறது வெறும் சரீர பிரகாரமாக உடல் ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் செய்து கொள்கிற விஷயம் மாத்திர வேசித்தனம் இல்லை. தேர் இஸ் கால் ஸ்பிரிச்சுவல் ஃபார்னிகேஷன், ஆவிக்குரிய ரீதியான ஒரு விஷயம். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களை கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நான் கொடுத்திருக்கிறேன். அப்போ அன்றைக்கு எப்படி பிசாசு ஏவாளை கெடுத்தது போல இன்றைக்கு கற்புள்ள கன்னிகையாக இருக்கிற மணவாட்டியை சத்துரு என்ன செய்யறான்? உபதேசத்தினால கெடுக்க வர்றான்.
அப்போ எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரம் காலையில் வேத பாடத்தில் நம்ம வாசித்தது போல அந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, நீங்கள் பிசாசோடு எதிர்த்து நிற்க, என்ன ஒரு வார்த்தையை முழுங்கிட்டேன் இல்லையா, நான் வேணுக்குனே முழுங்கினேன், நீங்கள் அதுக்கு அப்படியே வாசிக்கிறீங்க. பிசாசின் தந்திரங்களோடு, பிசாசோடு எதிர்க்கல, பிசாசின் தந்திரங்களோடு. அப்போ தந்திரங்களை எதிர்க்கணும்னா முதல்ல தந்திரம் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ பிசாசினுடைய தந்திரத்தை குறித்து அப்போஸ்தலர் எழுதும்போது சொன்னா, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு, நம்மால் என்ன தெரியுமா சொல்லலாம், இது எனக்கு பிசாசின்னு தெரியாமல் போச்சு பிரதர். ஒரு சிலர் இப்படின்னு சொல்கிற ஆள்லாம் இருக்கிறான், பிசாசே தேவலை பிரதர் இந்த பொண்டாட்டியை விட. அப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களாங்க? சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட வந்திருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு பிசாசு கூட கூட குடியிருந்துடலாம் பிரதர், இவகிட்ட குடியிருக்கிறதா ரொம்ப கஷ்டம் பிரதர், அப்படி சொல்கிற சில ஆம்பளைகள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அப்போது உண்மையில் சொல்லணும்னா அவனுக்கு பிசாசுனா எதுனே புரியலை. அப்போது பேதுருவினிடத்தில் ஆண்டவர் எதிர்த்தது பேதுருவை அல்ல, பேதுருவினுடைய வார்த்தைகளை அல்ல, பேதுரு சொன்ன வார்த்தைக்குள் மறைந்திருந்த பிசாசின் தந்திரம். ஒரு சின்ன ஒரு தந்திரம் அதுக்குள்ள மறைஞ்சிருந்தது. என்ன தந்திரம் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தந்திரம் மறைஞ்சிருந்தது? இது உமக்கு நேரிடக்கூடாத தந்திரம். செத்தான். தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் தடைக்கிறதற்கு பிசாசு ஒரு சுக்தியை கொண்டு வரான் உள்ள. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த தந்திரத்தை நம்ம எடுக்கணும். அப்போ பிசாசு தேவனுடைய ஜனத்தை கவிழ்க்கிறதற்கு அவன் எடுக்கிற தந்திரம் என்னன்னா, வசனத்தை வைத்து. தந்திரம் வேற, மந்திரம் வேற. தந்திரங்கிறது என்னது? ட்ரிக்கு. உண்மை மாறி இருக்கும், டப்புன்னு அது அது அதனுடைய இமேஜ் என்ன செஞ்சிருங்க, மாறிடும். திடீர்னு பார்க்குறீங்களே இந்த தந்திரங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல, திடீர்னு கர்ச்சிப்புக்குள்ளேருந்து புறா எடுப்பான், அப்புறம் புறா வாய்க்குள்ளேருந்து கோழி எடுப்பான், கோழிக்குள்ளேருந்து ஏதாவது இன்னொன்று வெளியே வரும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தது இல்லையா? நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ அவனுடைய தந்திரங்கள்லாம் என்ன செய்யாது, தெரியாது. அப்போது பிசாசனுடைய ஆரம்பத்திலேருந்து அவன் எடுக்கிற தந்திரம் என்னன்னா, உங்ககிட்ட குமுதம், ஆனந்த விகடன், ரஜினிகாந்த், விஜய் அப்படிலாம் வரமாட்டான். அந்த மாதிரி ஏரியாவில் டீல் பண்ணுறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அது அப்படியே மொத்தமாக போகிற கூட்டம். ஆனால் வார்த்தைக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிற, வசனத்துக்கென்று தன் ஜீவியத்தை அர்ப்பணித்திருக்கிற தம்முடைய கற்புள்ள மனவாட்டியாகிய சபையை வஞ்சிக்கிறதுக்கு வரும்போது அவன் எப்படி வருவானா, அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவன் செய்தியை கேட்டிருக்கிறான், என் செய்தி அவன் கேட்கல. கேட்டிருந்தான் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அதில் வேற குண்டத்துக்கு போட்டு போயிட்டான், இவங்க என்ன மாதிரியே பிரசங்கம் பண்ணுறாருன்னு. அடா பாவி சண்டாளா, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே என்கிட்ட. அப்போது பிசாசுடைய தந்திரம் எப்படின்னா, வசனத்தை கொண்டு தான் ஜனங்களை ஏமாத்தும். அப்போ இயேசுவினிடத்தில் அவன் வந்து பயன்படுத்துகிற ட்ரிக்கு அவன் ஏற்கனவே ஏதோ தோட்டத்தில் பண்ணது தான். ஆனால் ஏவாள் இடத்துல அப்படி வந்து பேசின போது ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் தான். ஆனால் பிசாசுனுடைய அந்த வஞ்சகமான வார்த்தைக்குள் இருந்த அந்த ஒரு விஷயம் அந்த தப்பை செய்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை உண்டாக்கி, தேவன் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிற விசுவாசத்திலேருந்து ஆளை தூக்கி எதில் கொண்டு போயிடுச்சு, பிசாசுனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதுல கொண்டு போயிடுச்சு. ஆனால் அதே ட்ரிக்கை பிந்தின ஆதாமிடத்தில் செய்கிறதுக்கு வர்றான். ஆனால் அவனுடைய தந்திரத்தை புரிந்து கொண்டவர் என்ன பண்ணுறாரு, வார்த்தையினால் அவனை ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறகு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று என்ன செய்கிறதே, எழுதி இருக்கிறதே. அப்போது இன்றைக்கி பிசாசை, இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் நமக்கு அது ஒரு மாதிரி காத்து பிரதர், அது வந்து லாத்தில் அழுத்துது பிரதர், அமுக்குது பிரதர். நல்லா வவுத்துக்கு தின்னுட்டு ஒழுங்காக பாத்ரூம் போயிட்டு பாடு, ஒன்று அழுத்தாது. உன்னை ஏன் அழுத்துற, நீ போட்டு பாஸ்டர் அழுத்து எனக்குள்ள தெரியும். உன்னை எதுவுமே அழுத்தாது. உன்னை கண்டா எதுவே பயப்படுற மாதிரி இருக்குது. சில நேரத்தில் பிசாசே பயந்து ஓடுது. அதெல்லாம் உன்னை எதுவும் அழுத்தாது. நீ கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரிக்கு தான், அந்த பிசாசனுடைய தந்திரம். அப்போது அவன் வந்து வேறு ஒன்று உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டான். உன்னை எப்படி இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்த விட்டு ஆழ தூக்கலாம், தேவனுடைய சரியான உபதேசம் கொடுக்கப்படுகிற இடத்தை விட்டு எப்படி ஆழ தூக்கலாம்,
தேவனுடைய உபதேசத்துக்கு மாறான விஷயங்களை விட்டு சொல்கிற அந்த உபதேசத்தை, கடிந்து கொள்கிற உபதேசத்தை விட்டு எப்படி உன்னை டைவர்ட் பண்ணி தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகலாம். இதுதான் யாருடைய யுக்தியாக இருக்கிறது? பிசாசுடைய யுக்தியாக இருக்கிறது. He always tried to divert your attention out of the word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது உள்ள கவனத்திலிருந்து உன்னை திசை திருப்ப பண்ணுவது தான் யாருடைய வேலையே? பிசாசுனுடைய வேலையே. இதை நம்ம அடையாளம் கண்டுக்கணும். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? இதை அடையாளம் கண்டுகொள், இதிலிருந்து நீ என்ன செய்? மனம் திரும்பு. அப்போது ஒரு சபையில் அன்பு இல்லைங்கிற ஒரு குறையை பார்க்குறாரு. ஒரு சபையில் உபதேசத்தின் தவறுகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு சபையிலே ஆவிக்குரிய வேசித்தனத்தை தேவன் குறையாக பார்க்கிறார். அடுத்து 5வது சபையின் இடத்துல வரும்போது, சர்தை சபையின் இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறார். என்ன குறை இருக்குதுன்னா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்து எப்படி இருக்கிற? செத்தவனாக இருக்கிறாய். நீ வெடித்துக்கொண்டு சாவுக்கேதுவாக இருக்கிறவைகளை என்ன பண்ணுப்பா? ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு உண்பதாக எப்படி இல்லை? கிரியை இருக்குது, ஆனால் எப்படி இல்லை? நிறைவாக இல்லை. என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டங்க, ஆனால் சாப்பிட்டா மாதிரி இல்லைங்கம்பா. சிலருக்கு எப்படின்னா சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும்? டைட்டாக சாப்பிடணும் இல்லையா? சாப்பிட்டா மாதிரி சாப்பிட்ட ஒரு திருப்தியே வரமாட்டேங்குது பிரதர். நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த அள்ளி உருண்டை பிடிச்சி தின்னு பழக்கமா? அமெரிக்காவில் இந்த கத்தியும் கப்படாவும் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், தின்ன மாதிரியே இருக்காது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டோமாம்மா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வரும். ஏன்னா அவங்க கொடுத்த அந்த சாப்பாடு எங்கிட்ட வகுத்தில் ஒரு மூலையில் போய் ஒதுங்கி இருக்கும். ஏன்னா நமக்கு தட்டு தட்டாக நல்லா அப்படி சோறை போட்டு அப் டு த பிரிம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, விளிம்பு வரை அப்படின்னு. ஆண்டவர் காணாவூர் கல்யாண வீட்டில் தண்ணி ஊற்றும்போது அப்படி தானே சொன்னார், ஃபில் த பாட் ஸ்டில் த பிரிம்னாரு. அது மாதிரி நமக்கு இந்த பிரிம்மு வரைக்கும் அப்படி அப்படின்னு இருமனா 2 பருக்க வெளியில் வர்ற அளவுக்கு சாப்பிடுவோம். அந்த பாவ பழக்கத்தை கைவிட்டீங்கன்னா என்ன போல் ஆகலாம். பார்த்தீங்களா, ஒரே மாதத்தில் 2 இன்ச்சுக்கு இறங்கியிருக்கு. செஞ்சிங்கன்னா நல்லது. சரி, வேதவசனம் என்ன சொல்லுகிறது? உன் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் இடத்தில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறார்கள். உனக்குண்டு தன் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அப்போ சர்தை சபைக்குள்ளே இவ்வளவு நல்ல ஆட்களை, நல்ல விஷயங்களை பார்க்கிற அதே நேரத்தில் ஆண்டவருடைய பார்வை அந்த குறையை பார்க்கிறது. அடுத்து 6வதாக இருக்கிற பிலதெல்பியா சபை, அதை பற்றி ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. ஏன்னா குறை எங்கே இருக்குதோ அங்கே தான் சுட்டி காட்டுறாரு. குறை இல்லைன்னா ஆண்டவர் சுட்டி காட்டுறதில்ல. இந்த ஆடிட்லெல்லாம் நாங்கள் போகும்போது வழக்கத்துக்கு சில நேரத்தில் 100% பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னாதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆடிட்டருங்கிற அந்த கெட்டை காட்டுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி 5 ரூபா மேட்ருக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஒன்றுமே இருக்காது, ஒரு சப்ப மேட்ராக இருக்கும். அந்த மேட்ரு இது அடுத்த தரத்துலேருந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அந்த ஆடிட் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று அடிப்பாங்க பாருங்கள், அதில் அவங்க எழுதணும் இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னு அப்படி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். அதை சொல்லணுங்கிறதுக்காக அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் நிலையில் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, அது உப்பு சப்பே இல்லாத ஒரு மேட்டராக இருக்கும், அதை வச்சுக்கிட்டு இது அடுத்த தரத்தில் இது கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்வார். சரிங்கன்ட்டு வந்துடுவோம். ஆண்டவர் அந்த மாதிரி பேருக்கெல்லாம் பேசுகிறது கிடையாது. ரைட்டுன்னா ரைட்டு, தப்புன்னா தப்பு, ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அப்போது ஆண்டவர் சில சபையில் இடத்துல எந்த குறையுமே ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா அவருடைய பார்வையில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, போங்கப்பான்னு விட்டுட்டாரு. ஆனால் எந்த சபையில் குறை இருக்கிறதோ அதை கரெக்டாக அவர் சொல்லிக் கொடுக்குறார். உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. அப்போ பிலதெல்பியா சபையிடத்தில் ஒன்றும் சொல்லலை. ஆனால் கடைசி சபையிடத்தில் வர்றாரு, அதுக்கு ஒரு பாராட்டும் இல்லை. ஆனால் சொல்கிறது பூரா குறையாக தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணி, நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு போட்டு அடித்து துள்ளுறாரு. ஆனால் இதில் என்ன தெரியுமா ஒரு பியூட்டி? இவன் யாரிடத்தில் ஆண்டவர் குறையை சொல்லுகிறாரோ அவனுக்கு தாங்கிட்ட என்னவே இல்லைன்னு நினைப்பு, ஒரு குறைவும் இல்லை.
அதாவது நாங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருக்கிறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நாங்கள் ரிச்சாக இருக்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், அப்படியாகும் இப்படியாக்குன்னு தன்னை குறித்து. அதாவது மற்ற சபைகளாவது தேவனுடைய பார்வையிலே நற்காரியங்களை நடப்பித்து குறையுள்ள காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் சுட்டி காட்டப்படுகிறது. ஆனால் லவோதிக்கா சபையினுடைய நிலை என்னது என்பதை நீங்கள் படிச்சீங்கன்னா, அது எல்லாமே குறையாக இருந்தும் தன்னிடத்தில் இருக்கிற குறை என்னது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு நிலை. அதாவது பிரச்சனை அறிந்து திருத்தாமல் இருக்கிறதுன்னு ஒன்று, பிரச்சனை ஒன்று இருக்குதே அப்படிங்கிறதே ரியலைஸ் பண்ணாமல் இருக்குதுன்றது இன்னொன்று. அதுதான் தட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சர். அப்போ லவோதிக்கா சபையினுடைய காலம் இதுதான், கடைசி சபையினுடைய காலம். இந்த சபையினுடைய நிலையை குறித்து ஆண்டவர் பேசும்போது தான் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒன்றுமே நல்லா இல்லை, நான் அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. கரெக்ட். கடைசியாக சொல்லணும்னா, உன்னுடைய அந்த கண்டிஷன் ஆஃப் த சர்ச் எப்படி இருக்குதுன்னா, என் வாயிலிருந்து நான் உன்னை என்ன பண்ணி போடுவேன். சில வாத்தியாருக்கு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு எழுதியிருப்பாங்க பாரு, அந்த பயலுக தூக்கி அடிப்பார் வாத்தியார். பரிச்சையாடா எழுதியிருக்க, எந்திரா, உன் பேப்பரை பார்த்தாலே எனக்கு என்ன வருதுங்கிறாரு, வாந்தி எடுக்கிற மாதிரி. சிலர் எழுதிட்டு போவான் தெரியுமா, ஹோம்ஒர்க்கு தலைகீழ் எழுதுவான், இங்கிட்டு இருந்து உருது மாதிரி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு எழுதுவான். எழுதுனது அவனுக்கும் புரியாது, படிக்கிற வாத்தியாருக்கும் புரியாது, அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கதே மறந்துடும். அந்த மாதிரிலாம் சில பேர் நோட்ஸ் எழுதிட்டு போவான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும். நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன். நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறது அறியாமல் நீ உன்னை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஐ எம் நீட் ஆஃப் நத்திங். எனக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க, ஐ எம் ஆல்ரெடி பர்ஃபெக்ட் அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு நிறைய தேவைப்படுது, உனக்கு தான் நிறைய தேவைப்படுது. மற்ற 6 சபைகளுக்கு இல்லாததை விட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் உனக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் மற்ற எல்லா சபைகளுக்கும் வெறும் ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணின ஆண்டவர் இந்த ஒரு சபையினிடத்தில் மாத்திரம் கர்த்தர் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ. அப்போ அந்த இந்த இவ்வளவு ஒரு வஞ்சகத்துக்குள் இருக்கிற இந்த சபைக்குள்ள தேவனுடைய ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் என்னன்னா, அவர் நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ நேசிக்கிற கூட்டம் அப்படின்னா அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால ஆண்டவர் நேசிக்கல, அவங்கள திருத்துவதற்காக ஆண்டவர் நேசம் கொண்டு இருக்கிறார். His compassion and love is not because they are right, in order to correct them. அவர்களை திருத்துவதற்காக, அவர்களை சரிப்படுத்துவதற்கான ஒரு நேசமாகிய ஒரு சாஃப்ட் கார்னர் தேவனுடைய இருதயத்தில் இருக்குது. ஆகவே தான் வேதவசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் என்ன பண்ணுகிறேன், கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். வேதத்தில் அந்த வசனத்தை நான் வாசிப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரத்திலே 19வது வசனம், 18வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரம், நீ பார்வை அடையும்படிக்கு உனக்கு என்ன வேண்டும், கலிக்கம் போட வேண்டும் என்று நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன், ஆலோசனை கொடுக்கிறேன். அடுத்தது 19வது வசனத்தில் என்ன சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். 20வது வசனத்தில் சொல்லுகிறாரு, நான் வாசற்படியில் நின்று என்ன தட்டுகிறேன், கதவை தட்டுகிறேன். இவ்வளவு வேலை செய்கிறார். ஆலோசனை சொல்லுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன், சிட்சிக்கிறேன், வாசல் படியில் நின்று என்ன செய்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறார். எதுக்காகனா இந்த சபையின் மீது ஆண்டவருக்கு ரொம்ப கரெக்ஷன் தேவைப்படுது. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது, நீதிமொழிகள் 3:11, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை என்ன செய்யாதே, அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது என்ன பண்ணாதே. அப்போ இந்த கடைசி காலத்தில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பூரணத்துவத்தின் நிலையை நாம் அடைவதற்கு, நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற குறைகள் மாற்றப்படுவதற்கு, நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற சரியில்லாத நிலைமைகள் மாற்றப்படுவதற்கு ஆண்டவர்
ஒரு அன்பை, ஒரு தனித்துவமான ஒரு நேசத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். இது எதற்காக? அந்த அன்பை கொண்டு, அந்த பாசத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நம்மை கடிந்து கொண்டு என்ன பண்ணுகிறாருங்க? சிட்சிக்கிறார். முதல்ல அவர் ஆலோசனை தான் சொல்றாரு. அப்போ ஆலோசனை என்பது எப்படி வரும்? சாப்பிட்டா தான் வரும். அப்போ ஆலோசனையை கேட்க மறுக்கிறவனுக்கு அடுத்து என்ன பண்றாரு? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்குறாரு. தர சொல்றேன், கேட்க மாட்டேன், கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதற்கும் உணர்வு இல்லாதவனுக்கு தான் மூணாவது என்ன ஸ்டேஜுக்கு போகிறாருங்க? சிட்சை என்கிற நிலைக்குள்ளே கொண்டு போகிறார். அப்போது இதற்கு பின்னாலே ஆலோசனையும் இருக்கிறது. ஆலோசனையிலும் விழித்து கொண்டவன் தப்பிச்சான். ஆலோசனைக்கு விழித்து கொள்ளாதவனுக்கு அடுத்து என்ன வருது? கடிந்து கொள்ளுதல். அதற்கும் விழித்து கொள்ளாதவனுக்கு தான் மூணாவது என்ன வருதுங்க? சிட்சை வருது. அப்போ ஆலோசனையும் கடிந்து கொள்ளுதலும் சிட்சையும் ஆகிய இந்த 3 அம்சங்களும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு பின்னாலே என்ன காரியம் என்று சொன்னால், தேவன் நேசிக்கிற ஒரு கூட்டம் இந்த காலத்தில் இருக்கிறது. இவ்வளவு பெரிய வஞ்சகத்தின் மத்தியிலேயும், இவ்வளவு பெரிய மாய்மாலத்தின் கூட்டத்தின் மத்தியிலேயும் தேவனால் நேசிக்கப்படுகிற ஒரு மெய்யான ஒரு கூட்டத்துக்காக கர்த்தர் என்ற 3 அம்சங்களையும் காரியங்களையும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் வேதவசனம் சொல்கிறது, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை என்ன செய்யாதே? அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது என்ன செய்யாதே? சோர்ந்து போகாது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தான் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவன் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். Some people they are paying a big prices. அப்போ நாம் அந்த சிட்சையில் நாம் சந்திக்கிற சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகளினுடைய வேல்யூ இப்போ நமக்கு தெரியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு தாயானவள் அந்த பிரசவ வலியினுடைய வேதனையில் கதறி துடிக்கிறா, ஆனாலும் பிள்ளை பிறந்த பின்பு அந்த வலியை கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறா? மறந்து போகிறா. அப்போ அந்த வலியின் நடுவிலையும் அவளுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் என்ன? இந்த வலிக்கும் வேதனைக்கும் பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு என்ன பண்ண போறாரு? தரப்போகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற சில கடினமான பாகங்கள், ஆண்டவர் God permitted those things in your life because still he loves you. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடினால தான் கொஞ்சம் அவரு ஒரு இருக்கு பிடிச்சிருக்கிறாரு. அந்த பிடியை விட்டாருன்னா நீ எஸ்கேப் ஆயிடுவ. அந்த பிடி எதுக்காக பிடிச்சிருக்கிறாருன்னா, நீ எஸ்கேப் ஆகாமல் எங்கே வந்து சேரணும்? தேவனுடைய சமூகத்தில், அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி தான் எபிரேயன் தன் ஆக்கியோன் தன் புஸ்தகத்தில் எழுதுகிறான். 12வது அதிகாரம் 5வது வசனம், அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனை என்ன செய்கிறார்? தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி என்ன செய்கிறார்? நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்றைய நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக, எல்லாரும் சொல்லுங்க, ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? அடக்கி நடக்க வேணும். அப்போ நாம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, he wants to bring us under his control. தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்? கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் இந்த உலகத்தினுடைய தகப்பன்மாருக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசத்தை ஆர்டர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி எவ்வளோ காலம் சிட்சித்தார்கள்? கொஞ்ச காலம். சில தகப்பன்மார் சொல்லிலாம் பார்த்து திட்டி பார்த்துட்டேன் பிரதர், அடிச்சும் பார்த்துட்டேன் பிரதர், இனி நான் தண்ணி தெளித்து விட்டுட்டேன், நீ எக்கேடும் கேட்டு போ. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவருக்குள்ள ஒன்று வந்துடுது, ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன். இன்னும் எவ்வளோ தான் போட்டு அடிக்கிறது பிரதர், முடியல பிரதர், எனக்கும் சோர்ந்து போச்சு, நானும் சொல்லி பார்த்துட்டேன், அன்பாக சொல்லி பார்த்துட்டேன், கண்டித்து சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், என்னுடைய கோபத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்தி பார்த்துட்டேன், கொம்பு எடுத்து 2 சாத்தியம் பார்த்துட்டேன், ஒன்றுக்கும் கேட்குற மாதிரி இல்லை, நான் விட்டுட்டேன், நீ எப்படியா பார்த்து நீயே என்ன செஞ்சுக்கோ, திருந்துனா திருந்து. தகப்பன்மாருடைய அப்ரோச்சில் அவ்வளோதான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்தப்போ நான் உங்களுக்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா விட்டுருவாங்க, இனி நீயா பார்த்து திருந்துனா திருந்துப்பா. ஏன்னா அதற்கு மேலே அவர்களுக்கு பொறுமையும் இல்லை, உன்னை கண்டிக்கிற அளவுக்கு சக்தியும் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால்
யாரும் இவரோ, நமக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோ, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் என்ன உள்ளவர்களாகும்படி, பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிக்ஷிக்கிறார். அப்போ அவருடைய ரூட்டுக்கு நம்ம வர்ற வரைக்கும் நம்மளை என்ன செய்யறது இல்லைங்க, விடுறதே இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் எப்படி காணாது. உங்கள் வாழ்க்கையில் சிக்ஷெல்லாம் ஆண்டுகிட்ட வாங்கிருக்கீங்களா? வாங்கலையா? நான் வாங்கியிருக்கிறேன். அப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களா? கேக் கொடுத்தீங்களா? ஆண்டவர் இந்த வாரத்தில் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சிக்ஷையை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முடிந்து போகும்போது எல்லாருக்கும் லாலா கடையில் லட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எல்லாரும் வாசல் எடுத்துக்கொள்ள கொடுத்துருக்கீங்களா? இன்றைக்கி அது குழந்தை பிறந்தால் லட்டு கொடுக்குறீங்க, பிறந்த நாள் வந்தால் லட்டு கொடுக்குறீங்க. யாராவது சிக்ஷையை வாங்கிட்டு லட்டு கொடுக்குறீங்களா? வாங்கின சிக்ஷையை லட்டு தின்ன மாதிரி இருக்குல்ல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, எதுவுமே சந்தோஷமாக காண முடியாது. சிக்ஷையாளுக்கு ஒருத்தருக்கு சிக்ஷை கொடுக்கும்போது யாரும் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்து பசங்க இருக்கிறானுங்க, அப்படி கை நீடி அடி அப்படின்வான், பண்ணிட்டு அங்கே அப்பா எதிரே அப்படின்ட்டு போவான். அந்த மாதிரி திமிர எடுத்ததுங்களாம் இருக்குது இந்த காலத்தில். அங்கே அவர் மேலே இருக்கிறவர்கிட்ட ஃபோன் ஊதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த அவர் ஊதுனா நம்ம ஜோலி முடிஞ்சுது. அந்த நையாண்டி தானே நக்கல்லாம் அவர்கிட்ட வேலைக்காகாது. அவர் கையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே சரணாலஜியாக விழுந்துடலாம், ஆண்டவரே என்னை காப்பாற்ற மேலே கிருபை ஆயிரும். பரிசுத்தவான்கள் அப்படிதான், அலறிட்டான், அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான். இதுக்கு மேலே உங்களுடைய கோபம் எங்கள் மீது என்ன செய்யாதிருப்பதாக, மூளாதிருப்பதாக. வேணாம் ஆண்டவரே, இதுக்கு மேலே எங்களுக்கு தாங்க சக்தி இல்லை. அப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் அவனை தன்னுடைய சித்தத்தின் நோக்கத்துக்கு ட்ராக்குக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஆண்டவர் அவனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சார். சில பிடிகள் அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் டைம்ஸ் அவனுடைய லைஃப்பில். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அந்த சிக்ஷை வரும்போது அது பிறரின் உயிரை தான் எடுத்ததை ஒழிய தாவீதின் உயிர் மீது அவன் கை வைக்க முடியல. காரணம், அந்த சிக்ஷையின் மூலமாக கர்த்தர் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து தம்முடைய திருவுள சித்தத்தை தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். இதுதான் தேவனுடைய அன்பு. அப்போது தேவனுடைய சிக்ஷை என்பதை நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை. இட் வில் நெவர் கில் அஸ். அது நம்மளை ஒரு காலம் அழிக்காது, அது நம்மளை திருத்தும், தேவனுடைய சித்தத்துக்குள்ளே கொண்டு வரும், தேவனுடைய வழிக்குள்ளே நம்மை கொண்டு வரும், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, அடி வாங்கியே பழகின சில பேர் இருப்பாங்க தெரியுமா? இந்த பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போலீஸ்கிட்ட அடி வாங்குவான் பார்த்தீங்களா? 2 அடி 3 அடி வாங்கிட்டானா அவனுக்கு என்ன செஞ்சிடும்? போலீஸ்கார அடி பழகிடும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு என்சிசி வாத்தியார் இருந்தார். முரடா இருந்தால் காட்டா மாதிரி இருப்பான் ஆள், உள்ள ஓயர ஜாட்டமா. அந்த என்சிசி பெரம்பை வச்சு அடிப்பாங்க பட்டக்ஸில். அதுக்காகவே பசங்க 3 டவுசர் போட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் நியூஸ் பேப்பரெல்லாம் மடித்து வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வருவான் அடிதாங்கிறதுக்கு. ஆனால் அடினா உங்கள் அடி இல்லை, அப்படியே கண்ணி போயிடும் பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஒரு 4 நாளைக்கு அவனால் உட்கார முடியாது, அந்த மாதிரி அடி, முரட்டை அடி. அது மாதிரிலாம் காட்டுத்தனமெல்லாம் அடிக்கக்கூடாது. இப்போ அடித்தோம்னா நேராக ஜெயில் தான், கொண்டு போய் நிற்க வச்சுருவேன், வெளியில் வந்து தொலைச்சி போடுவேன் ஒன்று அப்படின்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிலாம் இல்லை. நமக்கு எந்த அளவு ப்ரெஷர் கொடுத்தா நிற்போம் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு ஒரு கராத்தே மாஸ்டர் ஒருத்தர் தெரியும். அவர் சில இதெல்லாம் சொல்லுவார். நாங்களாம் சில பேரை வான்னு சொல்லுவோம் பிரதர், அவன்லாம் நீங்களாம் கூப்பிட்டானா வரமாட்டான், அவனை இழுத்தாலே வரமாட்டான். ஆனால் நாங்கள் கையை பிடிச்சி ஒரு இடத்துல அமுக்கணும்னு வைங்களேன், தன்னை போல் பின்னாடி வருவான். ஏன்னா அவனுக்கு அந்த எந்த தெரியுது அந்த கரெக்டான பாயிண்ட். இதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுவார், மணிக்கட்டில் ஒரு இடம், கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சானா பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பான். அவர் சொல்லுவார், ஒரு சிலரை கொல்றதுக்கு எனக்கு இந்த ஒரே ஒரு விரலினுடைய ஒரு நுனி போதும், ஒரு தட்டினா ஆள் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க கீழே. ஆனால் அந்த வர்மங்களெல்லாம், அந்த இதுக்கள் நுணுக்கங்கள்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட அதை தப்பாக பிரயோகிக்கக்கூடாதுங்கிற உறுதிமொழியை வாங்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்களாம், நல்ல கராத்தே மாஸ்டர்ஸ் முதல்ல சொல்லி கொடுப்பாங்களாம். அப்போது அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த பயிற்சியில் அந்த யுக்திகளை தவறாக பிரயோகிக்கக்கூடாது என்கிறது தான் ஜாஸ்தி சொல்லி தடவும். இது சொல்லி கொடுக்குறதோட
அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ யுக்தி தெரிஞ்சாலும் எங்களுக்கு சட்டுன்னு என்ன வராது, கோபம் வராது. நமக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க, எடுத்த உடனே எது தூக்க தரும், பக்கத்தில் இருக்கிற கல்லை தூக்கு, சட்டியை தூக்கு, மண்டியை தூக்கு, எதாவது தூக்கு, அட்ரா புட்றா அப்படின்னு தான் வரும். ஆனால் யுக்தி தெரிஞ்சவனுக்கு என்ன வராது, கோபம் வராது. ஏன்னா அதை எப்படி பயிற்றுவிக்கணும், அந்த ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. இதோ he knows the technique, he is under control of himself. தன்னை குறித்த ஒரு சுய கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் இருக்கிறான். அப்போ மனுஷனே இவ்வளோ விஷயங்கள் உடையவனாக இருக்கிறானா, கர்த்தருக்கு இப்படி அடிக்கிறது எப்படின்னு தெரியும், இப்படி கையை முறுக்கணும்னு தெரியும், எவனை தலையில் கொட்டணும்னு தெரியும், எவனை காலை வாரி விடணும்னு தெரியும். ஆனால் எவனுக்கு எந்த அளவு அழுத்தம் கொடுத்தால் தாங்குவான் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களே உங்கள் பிள்ளை என்னதான் கோவம் வந்தாலும் நம்ம குழந்தைக்கு ப்ரெஷர் எவ்வளோ தாங்குன்றது தெரிஞ்சு தானே அடிக்கிறோம். இப்போ நம்ம சபையில் 2-3 வாத்தியார் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை அடிக்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தை அடிக்கிறோம் ஒன்றா இருந்தாலும் இங்கே வந்து நம்ம அப்படி தானே போகிறோம். டாக்டரே இருந்தாலும் மற்ற பேஷண்ட்டுக்கு ஊசி போடும்போது ஒய்ஃபுக்கு ஊசி போகிறதுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குல்ல. இவன் பேஷண்ட்டுக்கு போடுற மாதிரி நொறுக்குன்னு போட்டு விட்டான்னு வச்சு சொக்கையை பிடிச்சிருவாவா, ஊசியாயா போடுற மனுஷனாயா நீ. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நெளிந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களை என்ன செய்யுங்க, ஐயா சுளுக்கிருச்சேன்னு அப்படியே நொண்டி நொண்டியே நடக்காதரா, உரி விடு, அதை சரிப்படுத்து, அதில் இருக்கிற முறுக்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும். நீ இயல்பான மனுஷனாக நடக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, முடமாயிருக்கிறது என்ன செய்யக்கூடாது, பிசகி போகாதபடி சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை என்ன பண்ணுங்க, செவ்வைப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல. அப்போ பொல்லாதவனாகிய உனக்கே இப்படி ஒரு ஆலோசனை எழுதியிருந்தான்னா பரமபிதா அப்படிலாம் செய்ய மாட்டார். He will never destroy you, but he will punish you to develop you, to make you perfect, to take you to the another level. உன்னை அடுத்த நிலைக்கு, அடுத்த முகத்துக்கு, அடுத்த விதமான ஒரு இடத்தை நோக்கி கொண்டு போகிறதற்கான ஒரு பக்குவத்தை கர்த்தர் உனக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருவார். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் மகனை சிட்சை செய். அப்போ நம்மளை கொல்றது தான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்ததுன்னா அதுக்காக அவர் சிலுவையில் கொல்லப்படணும். நாம் கொல்லப்படாமல் தப்பிப்பதற்காக தான் அவர் நமக்காக சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தினுடைய மேன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளை எல்லாரையும் அடித்து வெட்டி குத்தி கொதற ஊழியம் கிடையாது. இது கிறிஸ்துவோடு நம்மளை என்ன செய்கிற ஊழியங்க, ஒப்புரவாக்குகிற ஊழியம். இட் இஸ் a ministry of reconciliation. அப்போ குறைகளை வைத்து ஆண்டவர் வந்து நம்மளை அடிச்சு கிடிச்செல்லாம் மாத்திரவர் அல்ல, அந்த குறைகளை திருத்தி தம்மோடு நம்ம என்ன செய்ய வைக்கிற தெய்வங்க, ஒப்புரவாக்குகிற தெய்வம். அப்போது வேத வசனத்தில் நம்ம படிக்கும்போது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் எழுதும்போது எழுதுகிறார். அதாவது நியாயப்பிரமாணத்தின் ஊழியத்துக்கும் கிருபையின் ஊழியத்துக்கும் உள்ள வேறுபாடு சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தின் ஊழியம் என்ன, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். உடனே தப்பு செஞ்சால் உடனே ஜட்ஜ்மெண்ட், ஆளை க்ளோஸ் பண்ணு. ஒருத்தரோட விபச்சாரம் பண்ணானா ஆளை பூடி கல் எறிஞ்சு கொள்ளு. ஓய்வு நாளுக்கு அசட்டை பண்ணானா ஆளை பூடி கல் எறிஞ்சு கொள்ளு. திருநானா ஆளை பூடி கல் எறிஞ்சு கொள்ளு. இப்படி கொல்லு சாகடி கொல்லு சாகடி கொல், இதுதான் நியாயப்பிரமாணம் முழுவதும். The law is full of judgment. அது முழுசுமே மனிதனை கொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வேதவசனம் சொல்லி எழுத்து கொல்லுகிறது, ஆனால் ஆவி என்ன செய்யுது, உயிர்ப்பிக்கிறது. அப்போ வசனம் உங்களை கொல்லுகிறதற்காக அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது. வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ குறையுள்ள உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. அப்போ இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆனது, புதிதானது, இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே, அப்போ நம்மளை ஒப்புரவாக்குகிறதற்கு மத்தியஸ்தனா வெளிப்பட்டவர் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் நமக்காக, அப்போ நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தபடியினாலே
நம்முடைய அக்கிரமங்கள் யாவையும் தம்மீது என்ன செய்ய பண்ணினார்? விழப்பண்ணினார். அப்ப வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எனக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அது ஏனெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ ஊழியமும் ஒப்புரவாக்குதலின் ஊழியம், உபதேசமும் என்ன ஊழியம்? உபதேசம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம். அப்போ கிறிஸ்து அளிக்கிறதான பிரசங்கம், உபதேசம் திருத்துது, கண்டிக்குது, குத்தி காட்ட வேண்டிய நேரத்தில் குத்தி காட்டுது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா கர்த்தரோட நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. அப்போ அன்று பேதுரு எழும்பி பிரசங்கித்த போது வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் எல்லாரும் முகத்தில் தடவி கொடுக்கப்பட்டார்லாம் இருக்குது. அன்று பேதுரு எழும்பி பிரசங்கித்த போது அப்படியே ஆண்டவர் வந்து அவர்கள் எல்லாரும் கட்டிப்பிடித்து கிஸ் கொடுப்பது போல இருந்ததுன்னு எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குது? இருதயத்தில் எண்ணப்பட்டவர்களாகி, குத்தப்பட்டவர்களாகி, they were all pricked in their hearts. அப்போ கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே தமது ஆலோசனையை, தமது கடிந்து கொள்ளுதலை, தமது வசனத்தை அனுப்பும் பொழுது அது குத்த வேண்டிய விஷயத்தை, சுட்டி காட்ட வேண்டிய விஷயத்தை, தவறு என்று உணர்த்த வேண்டிய விஷயத்தை அது உணர்த்தும், கடிந்து கொள்ளும், திருத்தும். எதற்காக? இந்த நாட்களில் கடிந்து கொள்ளுதெல்லாம் பிடிக்கிறது இல்லை, எகுறுதுங்க ஒன்று. இப்போ வாட்ஸ்அப்லாம் வேற வந்துருச்சா? நம்மளை நேரம் எதுக்க முடியலன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போட்டு விடுறான். அந்த மாதிரி அப்புறம் சூப்பர் ஜித்தங்க எல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் யோசனை வருங்க, அது யாராக இருக்கும்? அது யாரானா இருந்துட்டு போகுது. அதை பற்றி நானே கவலைப்படல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஓகே, இவைகளையெல்லாம் இந்த உபதேசம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யுது? ஒப்புரவாக்குது. அப்போ அன்னைக்கு என்ன நடந்தது? அந்த இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி உடனே நீ யார் பேதுரு வந்து பேரசங்கம் பண்ணுறியாக்கும், இது எப்படி நாங்கள் கேட்கறதாக்கும், நீ என்ன எங்களை எல்லாம் தப்பு தப்புன்னு சொல்றியாக்குன்னு அப்படிலாம் போல அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக என்ன பண்ணார்கள்? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ பேதுரு அன்றைக்கு பிரசங்கித்த பிரசங்கம் ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிரசங்கம் அல்ல, அவருடைய குறைகளை, தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரு பிரசங்கம். ஆனால் அந்த வார்த்தை வெளிப்பட்ட போது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடி 2வது 41வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். Acts chapter 2 verse number 41. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். முதல்ல என்ன நடந்தது? இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டார்கள்? குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்டவர்கள் கோபித்து கொண்டு போகவில்லை, பேதுருவை திட்டிவிட்டு போகவில்லை, அடுத்த கோயிலுக்கு போறேன்னு எதிரி போகவில்லை. என்ன பண்ணார்கள்? வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா, நாம செய்யறது தப்பு தான், அவர் கரெக்டாக தான் சொல்றாரு. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் கேட்கிறார்கள், சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பேதுரு சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவனும் மனம் திரும்புண்டா. நாங்கள் மனம் திரும்பணுமாக்கும், நாங்கள் என்ன தப்பு செஞ்சு நீ பாத்தியாக்கும், அப்படியெல்லாம் கேட்கல. பேதுருவே, நாங்கள் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ யார் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள்? வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால என்ன பண்ணுச்சு? இருதயத்தில் குத்தப்படுது. அப்போ குத்தப்படுதலை தந்ததும் ஆவியானவர் தான். அந்த குத்தப்படுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனுக்குள் சந்தோஷத்தை தந்ததும் அந்த ஆவியானவர் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. அப்போ கடிந்து கொள்ளுதலுக்கு பின்னாலே ஒரு திருத்தம் இருக்கிறது. அந்த திருத்தலுக்கு பின்னாலே தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த ஒப்புரவாக்குதலின் அனுபவம் வரும்போது தேவனுடைய எண்ணி முடியாத சந்தோஷம், சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வரும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்துகிறேன், என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தர்றேன். உலகம் கொடுக்கிறபடி நான் தடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுமான ஒரு சந்தோஷம். அப்போ ஊழியமும்
ஒப்புரவாகுதலின் ஊழியம். தேவன் தந்த உபதேசமும் என்ன உபதேசம்? ஒப்புரவாகுதலின் உபதேசம். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை என்ன பண்ணுறோங்க. அப்போ நாங்கள் சொல்கிற புத்திக்கு பின்னால் என்ன ஒரு ரகசியம் இருக்குதுன்னா, நீங்கள் எல்லாரும் யாரோட ஒப்புரவாகணும்? கிறிஸ்துவோட என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். ஆண்டவரோட போய் சேர்க்கப்படணும். வேதவசனம் மேலும் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார்? பாவமாக்கினார். அப்போ இதில் 3வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா, இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்துக்கும் மோசே செய்த அந்த நியாயப்பிரமாணத்தின் ஊழியத்துக்குள்ள வேறுபாட்டினுடைய கம்பேரிசனை பவுல் அப்போஸ்தலன் ஒரு 6 வசனத்தில் அழகாக சொல்கிறார். வாசிப்போம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்களினால் பதிக்கப்பட்டிருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டாகினபடினாலே இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எத்தனை மகிமையுள்ளதாக இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கிற ஊழியம் அத்தனை அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாக இருந்தால். எது ஒளிந்து போனது? நியாயப்பிரமாணத்தின் ஊழியம் எப்போ முடிந்தது? இயேசு கிறிஸ்துவோடு கூட முடிந்தது. அப்போ நியாயப்பிரமாணத்தில் முழுசுமா என்ன அதுக்கு உள்ள? தப்பு செஞ்சால் கொல்லு, தப்பு செஞ்சால் கொல்லு, தப்பு செஞ்சால் கொல்லு, தப்பு செஞ்சால் கொல்லு. இயேசு கிறிஸ்துவோட நியாயப்பிரமாணத்தின் ஊழியம் முடிஞ்சிச்சு. எப்படி முடிஞ்சது தெரியுமா? அந்த நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பின்பற்றப்பட்டு முடிந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்துக்கு அழிக்கிறது இல்லை, எதுக்கு வந்தேன்? அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி சரியா இருக்கிற ஒருவர் ஏன் கொல்லப்பட்டார்? அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி அவர் சரியா இருந்ததினால் அவர் கொல்லப்படவில்லை. அந்த நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி மற்றவர்கள் வாழாததினாலே அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டு சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதுவே நமக்கு தேவ நீதியானது. ஹல்லேலூயா! இது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க. அவர் நியாயப்பிரமாணத்தை அழகாக கடைபிடிச்சிட்டாரு. அவரை கொல்லுவதற்கான எந்த முகாந்திரமும் நியாயப்பிரமாணத்தில் இல்லை. கொலை செய்யாதிருப்பாயாக, யாரை கொலை பண்ணாரா? இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இருக்குது, அவர் ஒருத்தரிடத்தில் விபச்சாரம் இல்லை. அப்போ கொல்லப்படுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அவரை விசாரிக்கிற கவர்னரே சொல்கிறான், நியாயப்பிரமாணத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் ஒரு ரோம கவர்னர். இவர் மீது இவ்வளவு பெரிய குற்றத்தை சாட்டுறதுக்கு நான் ஒரு குற்றத்தை கூட என்ன செய்யலை, ஒன்றுமே ஒரு ரீசன் இல்லையாப்பா. ஆனாலும் அவரை கொல்லுவதற்கு வயதேடினார்கள். அப்போ எதர் நிமித்தம் அவர் கொல்லப்பட்டார்? நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் இட செய்யப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். அப்போது இந்த புதிய உடன்படிக்கை ஊழியத்தினுடைய மேன்மையே என்னன்னு கேட்டிங்கன்னா, கொல்லப்படுவது அல்ல, நமக்காக கொல்லப்பட்ட அவர் மூலமாய் நாம் தெய்வத்தினோடு ஒப்புரவாகுதல் தான். இட் இஸ் a ministry of reconciliation. சிலர் இந்த உபதேசத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஜனங்களை கொண்டுகிட்டே இருப்பாங்க பாருங்க. கடிந்து கொள்ளுதல் என்பது வேறு, பாவத்தை சுட்டி காட்டுதல் என்பது வேறு. ஆனால் the word never judges. அது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்படி செய்யலைன்னா என்ன வருங்கிறத என்ன பண்ண வேண்டியது இருக்குதுங்க? வான் பண்ண. இப்படி வாழலைன்னா இப்படி நடக்கும், இப்படி வாழவிட்டால் இப்படி சம்பவிக்கும் என்பது தான் நாம் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஊழியக்காரனாய் யாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை என்னுடையதல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, காலத்துக்கு முன்பதாக யாதொன்றை குறித்து என்ன செய்யாதுங்க, தீர்ப்பு சொல்லாதுங்க. காரணம் என்னவென்றால் நியாயாதிபதி வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேங்கிறதுக்கு தான் ஆண்டவரே ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சார். அந்த யூத மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது புரியவே இல்லை. ஒரு பொம்பளையை கையும் களவுமாக பிடிச்சிட்டு வந்து கள்ள தூக்கி எறியணுங்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், உங்ககிட்ட எவன் தப்பு செய்யலையோ அவன் எழு முதக்கல்ல.
எல்லாரும் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, கையில் எடுத்த கல்லை கீழே போட்டு போயிட்டான். அப்போ உண்மையிலே கல்லெறிந்து கொள்ளுகிறதற்கு தகுதி உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? அவர் சொல்றாரு, நானும் உன்னை கல்லை கொண்டு எரிகிறதில்லை, ஏனென்றால் நானும் சில விஷயங்களை தப்பு செய்திருக்கிறேன், என்னையும் ஆவியான உணர்த்துகிறேன். அப்படியா சொன்னார். நான் உன்னை நியாயந்திருக்கிறதில்லை, போ, இனிமேல் என்ன பண்ணாத. காரணம் என்னவென்றால் ஒப்புரவாக்குவதின் ஊழியத்தினுடைய கதாநாயகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தொடங்கினார், அதை நிறைவேற்றுகிறார். ஆகவே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார். சரி கட்டியிருப்பாரேயானால், பழிக்கு பழி வாங்கியிருப்பாரேயானால், இங்கே வெறும் நாற்காலிகள் தான் இருக்குமே ஒழிய இங்கே ஒருவர் உட்கார்ந்து இருக்க முடியாது. இந்த காலவேளையில் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் நம்ம மேல வைத்த கிருபை. வேதவசனம் சொல்லுகிறது, ஒளிந்து போகிற ஊழியமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா நிலைத்திருக்கிற ஊழியம் இதை விட இப்படிப்பட்டதாக இருக்கும், மகிமையுடையதாக இருக்கும். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறதுனாலே மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் இவ்வளவு பெரிய வஞ்சகத்தின் மத்தியிலேயும் தேவன் நேசிக்கிற ஒரு கூட்டம். ஆண்டவர் சொல்றார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கொடிய ஆவிக்குரிய வஞ்சகத்தின் மத்தியிலேயும் நீர் நேசிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறீல்ல, அதில் என்னையும் ஒரு ஆளாக சேர்த்துக்குங்க ஆண்டவரே. தாவீது ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என்னை தண்டியும் ஐயா, நான் சில நேரத்தில் முட்டாத்தனமாக பண்ணிடுறேன், ஆனால் என்னை எப்படி தண்டியும் ஆண்டவரே? மட்டாய் தண்டியும். ஆண்டவருடைய சிக்ஷை சில நேரங்களில் நமக்கு அவசியமாக இருக்குது பாருங்கள். அது எப்படி வேணாலும் நடக்கலாம். என் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு விரும்பத்தகாதது நடந்தது, நான் முதல்ல ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ண, ஏன் ஆண்டவரே இது எனக்கு நடந்தது? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் திருத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இது கர்த்தருடைய வருகைக்கு உண்பதான ஒரு டைம். அப்போ ஆண்டவர் தமது மணவாட்டியாகிய சபையை பார்க்கும்போது எப்படி பார்க்க விரும்புகிறார்? என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் என்ன இல்லை, பழுது ஒன்று இல்லை. அதுதான், தட் இஸ் த பர்ஃபெக்ட். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு என்ன செய்ய கடவை. அப்போது மணவாளன் தன் அறையை விட்டு புறப்படுகிற நேரம் வந்துருச்சு. அப்போ மணவாட்டிக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவள் தன் மறைவுக்குள்ளே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் இது. அவளும் தன் மறைவை விட்டு என்ன செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது. எவ்வளோ நேரம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்க. இந்த கல்யாண வீடுகளில் நடக்கிற கூத்தே அதுதான். மாப்பிள்ளைய பாவம், அவர் வேர்க்க விறுவிறுக்க கோட்டு சூட்டை போட்டு கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க. போட்டே கேட்டால் அது பியூட்டி பார்லரில் இருக்குதா. அதில் அநியாயத்துக்கு 7 மணிக்கெல்லாம் வர்ற பொண்ணுலாம் இருக்குது. நானும் அந்த கதவை சாத்திட்டு இந்த பக்கமாக போயிடுவேன், நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கடான்னு. எவனும் அந்த மாதிரி லேட் பார்ட்டிக்கு நம்மகிட்ட சிக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, மணவாளன் வர தாமதிக்கிறதுக்குன்னு சில நேரம் இருக்குது. ஆனால் அவர் வருகிறதற்கென்று ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருவார். அவர் வரும்போது நம் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியம், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே? அந்த பாகம் எனக்கு உணர்த்த காட்டப்பட வேண்டும். என் குடும்பத்தில் எது இருக்கிறது, என் ஊழியத்தில் எது இருக்கிறது, என் சபை நிலையில் எதில் இருக்கிறது, என் ஊழியத்தின் பிரயாசங்களில் எது இருக்கிறது. லெட் மீ கரெக்ட் தட். அந்த ஒரு விஷயத்தை நீர் எனக்கு உணர்த்தி காட்டும். அப்போது நம்மளை குறித்து நாமளே ரொம்ப பர்ஃபெக்ட்டு கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நம்மளை விட போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அந்த வருகை நாளிலே காணப்பட ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை நல்க வேண்டும் என்று சொல்லி, மிகுந்த தாழ்மையோடு தேவன் கிருபை உங்களுக்கு அருளப்பட வேண்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். நாம் யாவரும் எழும்பி நின்று தலைகளை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் உன்னிடத்தில் ஏதோ ஒன்று சரியில்லை. இந்த கால வேளையில் நீங்கள் நிறைய விஷயங்களில் கரெக்டாக இருக்கலாம். நம்ம வெளிப்புறமாக தோற்றும் போது ஒவ்வொருத்தர் குறித்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம், அப்படிதான்.
அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல ஃபேமிலிங்க, அது உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட். நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் சிலர் கேட்கிற ஒரு கேள்வி, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன்னு ஆண்டவரை கேள்வி கேட்கிற முதல்ல ரைட்டே கிடையாது. என்ன தப்பு செய்திருந்தேன் உணர்த்தி காட்டுன்னு கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நான் ஒருவேளை உங்களை பார்க்கும்போது ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட்குள்ள இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. He is such a great God who judges the thing so correctly. ரொம்ப சரியாக விஷயங்களை நிதானிக்கிற தேவன். ரொம்ப அலட்சியமாலாம் அப்படி மேற்போக்கா பார்க்கிற ஆளு, மேற்போக்கா வார்த்தையில விட்டு போற ஆள் இல்லை. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைய கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் குறைகளை கொஞ்சம் யோசிச்சு, ஆண்டவரே இன்னொரு இடத்துல குறை இருக்குதா? இந்த ஜெபம் இந்த நேரம் மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுவதும் இந்த ஜெபங்களை செய்யுங்க. ஆண்டவர் எதை உணர்த்துறாரோ அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றப்படட்டும். எது உணர்த்தப்படுகிறதோ அது உங்கள் வாழ்க்கையில திருத்தப்படட்டும். அது ஒருவேளை சரீரத்துக்கானதாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியான குறையாக இருக்கலாம். It may be many things. ஆண்டவர் எதையும் சாதாரணமா செய்யறதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனானது நீங்கள் சந்திக்கிற சிட்சையினால் ஏற்படுகிற இழைப்பை விட பல மடங்கு மதிப்புள்ளது. அந்த சிட்சையினால் ஏற்படுகிற காரியம் ஒரு நஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு தேவன் உனக்கு அதன் நிமித்தம் அளிக்க போகிற ஆசீர்வாதத்தோடு ஒப்பிடும்போது நீங்க கொடுத்திருக்கிற வேலை ஒண்ணுமே இல்லை. அவர் சிந்தின சிலுவையில சிந்தின இரத்தத்துக்கு கிரயத்துக்கு அது ஒரு காலம் எதுவுமே ஈடாகாது. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறை இருக்குது, என் குடும்பத்துல என்ன குறை இருக்குது ஆண்டவரே, நான் பாவி தான் ஆனாலும் மாசற்ற ரத்தம் எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் தந்த முடிய உயிருள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்குள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை நீர் அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை சரியானவர்கள் என்று நாங்கள் நியாயப்படுத்த முயற்சிக்கவில்லை ஆண்டவரே. எங்களுக்கு நீர் ஒரு விசையாய் நீர் இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையை நீர் பார்க்கும்போது நல்ல விஷயங்களை பாராட்டின தெய்வம், குறைகள் எதுவென்பதையும் நீர் சுட்டி காட்டி அதில் எவ்விதமாய் திருத்தப்பட வேண்டும் என்பதையும் நீர் சொன்னிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த லவோதிக்கா சபையினுடைய காலத்திலேயும் குறைகளை பார்க்கிற இந்த சபையின் மத்தியிலே நீர் நேசிக்கிற ஒரு கூட்டத்தை நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. தேவ ஆவியானவர் உம்முடைய கிருபையை நீர் அருளும்படி இந்த பகல் வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய கிருபையை நீர் தருவீராக. உம்முடைய தயவுள்ள கரம் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவர்.
எங்களை ஒரு விசையாய் நீர் பரிசுத்தப்படுத்தும். ஒரு விசையாய் நீர் எங்கள் மீது கிருபையாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் நீர் அருளுவீராக. ஒவ்வொருவரும் மேலே தேவனுடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் இருந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு இந்த கால வேளையிலே நீர் உம்முடைய கிருபை நீர் அருளும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய சுகத்தை நீர் அருளும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானத்தை நீர் அருளும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உம்முடைய ஜனத்திற்கு விடுதலை நீர் அளிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளே நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து என்னும் நிறைவுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே